உயரத்துல எப்பவுமே தனியா தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் தனியா இருக்கிறதுனாலதான் நான் உயரத்துக்கு. பக்கத்து வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கிறாக்காக என்ன விட 20 வயசு ஜாஸ்தி. அவங்களே அப்படி ஸ்டைல் பண்ணும்போது நான் இதெல்லாம் போட்டா என்ன? ஓஹோ, நீ அங்க பார்த்தா ஸ்டைல் பண்ணிட்டு இருக்கியா? ஆமா, இதெல்லாம் வாங்க காசு எதிரி உனக்கு? ஆட்டோ கட்டுறதுக்கு டியூ பணம் வச்சிருந்தீல, அதை எடுத்து வாங்கிட்டேன். ஹலோ செல்லம், இன்னைக்கு ராத்திரி என்ன டின்னர்? ஒரு டம்ளர் விஷம். ஓகேம்மா, நான் வர லேட் ஆகும், நீ சாப்பிட்டு படுத்துறேன்னு. இப்படி எல்லாம் மூட்டை தூக்கி கூலி வேலை செஞ்சுதான் குடும்பத்தை காப்பாத்தணுமா? அப்படி என்னங்க அவசியம்? நான் படிச்ச படிப்புக்கு கூலி வேலை தான் பார்க்க முடியும், முதலாளி ஆக முடியுமாக்க? ஏன் ஆக முடியாது? நம்ம கிட்ட பணம் காசு தாங்க இல்ல. உழைப்பு இல்லையா, முயற்சி இல்லையா, இல்ல புத்தி? ரேகை மட்டும் விரல தாடிச்சுன்னு வச்சுக்க, நான் ஃபாரின்ல பிளைட்ல பறந்துகிட்டு இருப்பேன். அண்ணே, ஃபாரின்னா எந்தெந்த ஊர்னே? கல்கத்தா, பம்பாய், டெல்லி, இன்க்ளூடிங் பெங்களூர். அப்படியா அண்ணே? அண்ணே, எனக்கு அந்த ஊரெல்லாம் பாக்கணும்னு ஆசையா இருக்குனே. திருச்சி மரோட பார்த்ததுல உனக்கு டெல்லி எப்படிங்க சுளுக்கு பிடிச்சது? சும்மா தூக்குனீங்களா? சும்மா இறக்குனீங்களா? வாய்க்கா வெட்டினீங்களா? வாய்க்கா அடைச்சிங்களா? இனிமேல் பேசுறா செருப்பு குண்டி அடிப்பா, அதுவும் பிஞ்ச செருப்புல அடி. தேவை எனக்கு இதெல்லாம். மரம் வெட்டினீங்களா? மரம் நட்டீங்களா? சார், ஆண்டவன் உங்களுக்கு எந்த குறையுமே வைக்காம எல்லாத்தையும் கொடுத்திருக்கான். நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி சார். ஆண்டவன் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டான், ஏதாவது ஒரு குறை வைக்கிறான். குறைய வைக்கலன்னா நம்ம ஆண்டவனே மறந்துடுறோம். வாழ்க்கையில இந்த பிரச்சனை தான் செய்யும். பிரச்சனை பேசினாதானே அடுத்த லெவல் போக முடியும். நம்ம வேதா யாரு? சில்லா டாங்கு டாங்கு திருப்பி போட்டு வாங்குன்னு திருவள்ளுவர் சும்மாவா சொல்லிருக்காரு? சில்லா டாங்கு டாங்கு திருப்பி போட்டு வாங்குன்னு திருவள்ளுவர் சொன்னாரு.